அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு தேவகுருவுடன் இணையும் சூரியனால் ஒளிமயமான எதிர்காலத்தை பெறப்போகும் கடகராசி. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா கடகராசினியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியன், குரு புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணவரவு, பதவி உயர்வு தரும் வழிபாடாக இந்த சூரிய வழிபாடு அமைஞ்சிருக்குது. அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில் சூரிய பகவானே உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவராவார். ஆதித்யன், ரவி, பாஸ்கரன், கதிரவன், மித்ரா உள்ளிட்ட பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் மற்றும் ஜெயின மதத்தினரும் சூரியனை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரும் சூரிய பகவானின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன. சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரிய பகவானுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை கருதப்படுகிறது. ஒருவருடைய வாழ்க்கையில் பணம், பதவி, பெயர், புகழ், அதிகாரம், அரச அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் நிறைந்திருந்தால் மட்டுமே கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் சூரியனின் அருளும் எதிரிகளை வெல்லும் பலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சூரிய விரத முறைகள் என்ன என்று பார்க்கும்போது சூரிய பகவானை விரதமிருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும். விளக்கை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம். அதன் பின் மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு பின்னர் தான் சாப்பிட வேண்டும். சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும். கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது. முகத்தில் வசீகரம் உண்டாகும். சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் துர்ஷ சக்திகள், செய்வினை, மாந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது. தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதமாகும். இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடுபவர்கள் வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பார்கள்.
என்பது ஐதீகமாக உள்ளது. அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ஜென்ம ராசியில் நீச்சம் பெற்ற செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவோடு இணைந்திருக்கிறார். பல கிரகங்கள் சாதகமாக இல்லை என்று தாங்க சொல்ல வேண்டும். குரு, சூரியன், புதன் என எல்லோரும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் இருப்பது பிரச்சனைகளை குறிக்கிறதுங்க. அதே நேரம் குரு பகவானுடைய பார்வை சுகஸ்தானத்திலும் 6ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் விழுவதால் சற்று முயற்சி நிதானமும் கடைபிடித்தால் கஷ்டங்கள்ல இருந்து தப்பித்து கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த சூரிய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள், கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை நிலவ இருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட அனைத்து கிரகங்களும், குறிப்பாக குரு பகவான், சூரியன், புதன் ஆகிய கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. இத்தருணங்கள்ல கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் இல்லம் தேடி வர இருக்கு. வெளிநாடில் நிகழ இருக்கு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக இருக்குதுங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு கட்சியில் மட்டுமில்லாமல் மக்கள் மத்தியிலும் உங்களுக்கு ஆதரவு செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தாங்க அமைஞ்சிருக்குது. அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் அஷ்டமத்து சனி, அஷ்டம ராகு மற்றும் செவ்வாயினுடைய பார்வை என பல கிரக நிலைகள் அனுகூலமற்று இருப்பதால எதையும் பரபரப்போடு செய்ய வேண்டாங்க. புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போடுங்க. மற்றவர்களை பற்றி தேவையில்லாத விமர்சனங்கள் செய்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். நீங்களும் உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக அமைகிறது. ஆரோக்கியத்தில் சிறிய வித்தியாசம் இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் சென்று அதற்கான ஆலோசனை பெற்றுக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி மற்றவர்களிடம் நீங்கள் விவாதிக்க வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் மற்றவர்களுடைய சொந்த விஷயங்கள்ல நீங்களும் தலையிட வேண்டாங்க. உங்களுடைய வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் போதுமானதாக அமைகிறது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தது. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல வயதானவர்களுக்கு உதவி செய்யுங்க. பகவான் நரசிம்மரை மாலை பிரதோஷ காலத்தில் வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.